வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி ஜனவரி 22ங்க, புதன்கிழமை. அன்றைக்கி கீழே திருப்பதியில் ஸ்ரீவாரிமுத்து நடைபாதையில் இங்கெல்லாம் கொடுக்குற டோக்கனை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் எந்த இடத்துலையுமே டோக்கன் இன்னும் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கலை. இன்னி வரைக்கும் ஆரம்பிக்கலை. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க தகவல் இது வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லலை. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து தேவஸ்தானத்தோட தகவல் தொடர்பு மையத்தை அணுகி கேட்டபோது கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல சார், எதுக்கும் நீங்கள் அப்புறமா நைட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நைட்டு ஃபோன் பண்ணி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் எதுவும் வரலிங்க, கவுண்டர் திறக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கீழே திருப்பதியில் 3 இடத்துலையுமே டோக்கன் எதுவும் கொடுக்கலைங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி ஸ்ரீவாரிமட்டி நடைபாதையிலையும் எந்த டோக்கனுமே கொடுக்கலைங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். ஸ்ரீவாரிமட்டி நடைபாதை வழியாக போகலாம், அலிப்பரி நடைபாதை வழியாக போகலாம், இல்லை வேறு எந்த விதமான வழியாலும் போகலாம். அங்கே டோக்கன் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா நேரடியாக போய் தரிசனத்துக்கு போகலாம். அப்படி தரிசனத்துக்கிட்ட ஆன்லைன் டிக்கெட் எதுவும் எடுக்கலை, நேரடியாக தான் போகணும் அப்படின்னா டேரெக்டாக போகலாங்க. டோக்கன் எதுவும் கிடையாது. டேரெக்டாக போய் ஃப்ரீ தரிசனில் ஜாயின் பண்ணிக்கலாம். 24 மணி நேரம் அந்த கவுண்டர் திறந்தான் இருக்குது. இப்போதைக்கு நடைமுறை இதுதான். இது எவ்வளோ நாள் தொடரும்னு சொல்ல முடியாதுங்க. நாளைக்கு டோக்கன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு 2 நாள் கழித்து கொடுக்கலாலும் கொடுக்கலாம். அவங்க எதுவும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. அதுமாதிரி ஏன் அது மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க தகவல் இல்லை. திருமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற தகவல் இல்லைங்க. ஏன்னா 19ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச பிறகு திருமலையில் ஹெவி க்ரௌடு, ஏகப்பட்ட பக்தர்கள் வெயிட்டிங்கில் இருந்ததுனால டோக்கன் கொடுக்காம 20ஆம் தேதியெல்லாம் கண்டினியூஸாக தரிசனத்துக்கு அனுப்பிச்சாங்க. அதே நடைமுறை இப்போவும் தொடருதாங்கிறது தெரியல. பட்டு டோக்கன் எதுவும் கொடுக்கல. திருப்பதிக்கு தரிசனத்துக்காக வர்ற பக்தர்கள் கீழே போய் டோக்கனுக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னைய வரைக்கும் நிலைமை இதுதான். நாளைக்கு மாறினா தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேங்க. 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்கல. அதே மாதிரி ஸ்ரீவாரிமுத்து நடைபாதையிலையும் கொடுக்கல. முக்கியமான விஷயமே அதுதான். அங்கே போனால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. அங்கேயும் டோக்கன் கொடுக்கல. நேரடியாக சர்வ தரிசனம் மட்டும்தாங்க இப்போதைக்கு இருக்குது. டிக்கெட் இல்லாமல் வர பக்தர்கள் நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போகலாம். 24 மணி நேரம் இந்த கவுண்டர் திறந்திருக்கு. தரிசன டைம் எவ்வளோங்கிற அப்டேட்டு இது கொடுக்கல. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற தகவல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்டேட் எதுவும் வரல. டோக்கனை பற்றியோ இல்லை தரிசனத்தை பற்றியோ இந்த தகவலும் இது வரைக்கும் இல்லைங்க. அதனால் டிக்கெட் வாங்காத பக்தர்கள் நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போங்க. 24 மணி நேரம் கவுண்டர் திறந்துருக்குங்க. இந்த இன்றைக்கி 22, நாளைக்கு 23ஆம் தேதி சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், விஐபி பிரேக் தர்ஷன், அங்க பிரதட்சணம் இதற்கான கோட்டாலாம் ஏப்ரல் மாதத்துக்கானது ஓப்பன் ஆக போகுது. அந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் இந்த தரிசனத்துக்கு தேவை உள்ளவங்க, அதற்கான வாய்ப்பு உள்ளவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன், மதியானம் 3 மணிக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம் ஓப்பன் ஆகுதுங்க. வாய்ப்பு இருக்கவங்க புக் பண்ணிங்க. மறுபடியும் இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.